புட்டு செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாரி இருந்தது. பாப்பாக்கு ரொம்பவே ஃபேவரைட். இப்ப ஸ்கூல்லாம் லீவ் விட்டனால, வீட்லயே இருக்கனால, ஏதாவது புடிச்ச மாரியே செஞ்சு குடுக்க சொல்லி கேட்டுட்டே இருக்கா. சரி, ஓகே. இன்னைக்கு சர்ப்ரைஸா அவளுக்கு தெரியாம பண்ணலாமேன்ட்டு, காலையில இந்த ரெட் ரைஸ் புட்டு தான் செஞ்சிருந்தேன். இந்த பிராண்ட் வந்து இங்க பெங்களூர்ல கிடைக்குது. நம்ம ஊர்ல கிடைக்குதா என்னன்னு தெரியல. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். ஒரு 8 டூ 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். 10 மினிட்ஸ்க்கு மேலலாம் தேவைப்படாது. நல்லா வெந்துருது. கொஞ்சமா நெய் சூடு பண்ணி தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை கூட மிக்ஸ் பண்ணி பாருங்க. அந்த ஃப்ளேவரும் சேர்ந்து இன்னும் டேஸ்ட் சூப்பரா அல்டிமேட்டா இருக்கும். பன்னீர் வேற வாங்கி வச்சு ஒரு 10 டேஸ்க்கு மேலேயே இருக்கும். இதுக்கு மேல போனா எக்ஸ்பைரியே ஆயிரும் போல. பிரியாணி செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்பவும் அதான் செய்றோம். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டா கிரேவியும் இல்லாம ஏதாவது செய்யலான்ட்டு தோணுச்சு. பன்னீர் ரோல் செஞ்சும் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால சப்பாத்தி மாவும் முன்னாடி நாள் நைட்டு போட்டு பேலன்ஸ் இருந்தனால பன்னீர் ரோலே மதியானத்துக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லி, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட கையோடவே பன்னீர மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஆளுக்கு ஒரு ரோல் சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். ஈவினிங்க்கு மேல அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சுரும். காலையிலேயே ராகி கூழ் செஞ்சு வச்சிருந்தேன். அதுல மோர், மாங்காய், வெங்காயம்லாம் போட்டு எடுத்துக்கலான்னு அதுவும் கலந்து வச்சுட்டேன்.